ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்களாம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்ல போகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் சொல்ல போகிறேன் கர்த்தர் நல்லவர். நீங்கள் சொல்ல போகிறீங்க அவர் கிருபை. 3 முறை சொல்ல போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். இது ஜெபிக்கிற சபை, துதிக்கிற சபை, வசனத்தின்படி நடக்கிற சபை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். நான் முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு பாஸ்டர் ரொம்ப நன்றி. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பாஸ்டர் வந்து உடனே நாங்கள் யாருன்னு தெரியாது, எங்களை பார்த்தது கிடையாது, உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது தேவனுடைய திட்டம். சொல்லுங்க, தேவனுடைய தீர்மானம். ஆண்டவர் என்கிட்ட பேசின காரியங்கள் எல்லாம் பாஸ்டர் வார்த்தைகள் சொல்லிட்டே இருந்தாங்க. முகாந்திரம் இல்லையா? ஆமென். இங்க வந்ததுக்கான முகாந்திரம் இல்லையா? தேவன் அனுப்பியிருக்காருன்னா ஒரு முகாந்திரம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பலவானை கொல்லும்படிக்கு உங்ககிட்ட இருந்து எதெல்லாம் பிசாசு திருடி வச்சிருந்தானோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு டபுள் போர்ஷனா கொடுக்க போறார். ஹை ஃபைவ் கொடுத்து சொல்லுங்க ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க ஹை ஃபைவ் கொடுங்க. ஆமென். டபுள் போர்ஷன் ரெஸ்டோரேஷன். ஆமென், ஹல்லேலூயா. பலவானை முந்தி கட்டினாலுடைய பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையடிக்க முடியாது. ஆமென். அவன் உடைமைகளையும் சேர்த்து கொள்ளையடிக்க போறான். ஆமென். நம்மளது மாத்திரம் இல்ல, தாவீது இழந்ததெல்லாம் சிக்லாக்ல திரும்பவும் பெற்றுக்கொண்டாராம். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அசீரியனுடைய பாளையத்துக்குள்ள போயிட்டு அவன் விட்டுட்டு போற எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள போறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களின் பேரில் களி கூற செய்ய போகிறார். நீங்க போயிட்டு நீங்க யுத்தம் பண்ண தேவையில்ல, அசீரியனை நீங்க தோற்கடிக்க தேவையில்லை. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். நீங்க ஏறெடுக்கிற துதி, நீங்க ஏறெடுக்கிற ஜெபம், நீங்க அறிக்கையிடுகிற வசனத்தின் மூலமா நீங்க நடக்க நடக்க உங்க சத்தம் யுத்த வீரர்களின் சத்தத்தை போல உன்னுடைய நடந்து போகிற சத்தம் யுத்த வீரர்கள் ரத்தங்களுடைய சத்தத்தை போல தொனிக்க பண்ணி அசிரியன் விட்டு அந்த பாளையத்தை விட்டு ஓடும்படிக்கு அவன் துண்டக்கான துணியக்கான ஓட போறான். அவனுடைய கொள்ளைகளை நாம் கொள்ளையடிக்க போகிறோம். ரீகாலா சாந்தாராபா பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று பலவானை கட்ட போகிறோம். கரங்களை தலைக்கு மேல அசைத்து உயர்த்தி ரீபாலா சாந்தாராபா பெற்றுக்கொள். பலவானை கர்த்தர் கட்டுவீராக. கர்த்தர் பலவானை கட்டும்படிக்கு அவனுடைய கோட்டைக்குள்ள புகுந்து அவனுடைய உடைமைகளை நாங்கள் கொள்ளையடிக்க போகிறோம். ரீபாலா சாந்தாராபா சவுலுக்காக தாவீது சுரமண்டலத்தை வாசித்த போது அசுத்தாவை விலகி ஓடினது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 5:8 சொல்லுகிறது, 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை எடுத்துக்கொண்டு தேவனை வணக்கமாய் விழுந்து ஆராதித்தார்கள். சுரமண்டலத்தோடும் எக்காலத்தோடும் கிண்ணறத்தோடும் தேவனை ஆராதித்தார்கள். இன்றைக்கு நாம் சுரமண்டலத்தை வாசிக்க எதெல்லாம் வைத்து அவன் உங்களை கட்டி வைத்திருந்தானோ, உங்களுடைய சுகத்தை அவன் திருடி வச்சிருந்திருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவன் திருடி வைத்திருக்கலாம். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த கூடாமல் அவன் கட்டி வைத்திருந்த கிரியைகள் இன்றைக்கு விலகி ஓட போகிறது. நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, ஜெயம் கொண்டவர்களுக்கு சுரமண்டலம் கொடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஜெயம் கொல்லப்பட்ட, ஜெயம் பெற்ற ஒரு திருச்சபையை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த கல்லின் மேல் அவர் சபையை கட்டும்படிக்கு, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நீங்கள், ஜெயம் பெற்றவர்கள் நீங்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் மீட்கப்படும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மீட்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அநேகரை தேவனுடைய திருச்சபைக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு சேர்க்கப்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரீபாலா சந்தரா பாபா 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 பெற்று
பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். ரீபாலா சந்தரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு இந்த நாள்ல ஒரு அதிசயத்தை செய்வீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எங்க வீடு பெத்ஃபாஜி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு, எருசலேம்ல. ஒலிவ மலை மேலே எங்கள் வீடு இருக்குது. கரெக்டாக இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு அந்த பெத்ஃபாஜில இருந்து தான் அவர் ட்ரையம்ஃபுல் என்ட்ரி, ராஜாவாக எருசலேம்ல அவர் தன்னை சொல்லிக்கொண்டு ராஜாவாக இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல அவர் வந்தாராம். ஆமென். எங்க வீடு அந்த இடத்துல இருந்து தான் வருது. யூஸ்வலா நாங்க இந்த பெத்ஃபாஜ் இந்த நாள்ல நாங்க என்ன பண்ணுவோம், நடந்து சென்று தெரு தெருவா நடந்து சென்று, நம்ம இன்னைக்கு எப்படி பவனி நம்ம ஊர்ல எல்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி நாங்க இங்க இருந்து இந்த கோல்டன் கேட் வரல நடந்து போயிட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிச்சு, ஆண்டவரே இவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும்னு ஜெபம் பண்ணுவோம். ஆர்ப்பு வாசிட்டே ரோடெல்லாம் காலையிலேயே போயிடுவோம் 6 மணிக்கு. இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சோ அப்படிப்பட்ட தேவனே இயேசுவை நாம் ஓசானா என்று சொல்லி பாடி, நமக்கு தெரிஞ்ச பாடல் எங்களோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம். Hosanna, Hosanna, Hosanna in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the lowest. உம்மை உயர்த்திடுவோம், சொல்லுங்க. துதி நீரை உட கர்த்தரே உயர்த்திடுவே. Hosanna ராஜராஜனுக்கே.
இது ஒரு வழக்கம், இந்த பாட்டை நம்ம பாடுவது இல்லை. ஸோ எருசலேம் வீதியில் நாங்கள் ஹோசானா இன் த ஹையஸ்ட், ஹோசானா டு த சன் ஆஃப் டேவிட் சொல்லி நாங்கள் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டு நடந்து அதை ப்ரொக்ளைம் பண்ணுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனாரு, நீங்கள் பருஹபா பெஷேம் அடோனாய், உன்னதத்தில் வருகிறவருக்கு ஹோசானான்னு சொல்றவரை நான் என்ன பண்ண மாட்டேன், வரணும்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரணும்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை பார்த்து பருஹபா பெஷேம் அடோனாய்னு சொல்லணும். உன்னதத்தில் வருகிறவருக்கு ஹோசன்னா 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 அப்படின்னு சொன்னா நான் உடனடியா வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நாங்க போயிட்டு தெருவா ஆண்டவரே உன்னதத்தில் வருகிறவருக்கு ஹோசன்னா ஹோசன்னா என்று சொல்லி நாங்கள் அவரை உயர்த்தி உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் என்று உயர்த்துவோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனை பேருக்கு ஹீப்ரூல ஒரு பாட்டு பாடணும்னு ஆசையா இருக்கு? ஹீப்ரூல பாடுறீங்களா? ஆமென், பாடலாமா? உங்க திருச்சபை பேசுற சபை, பாஸ்டர் அம்மா சொல்லிட்டு போனாங்க பேசணும், பாஸ்டர் சொன்னார் பேசணும்ட்டு. நம்ம எல்லாரும் பேச போகிறோம், பாட போகிறோம். ஆமென். ஆம் இஸ்ராயல் ஹாய் சொல்லுங்க. ஹாய் அப்படின்னா ஜீவன் அர்த்தம். ஆமென், ஜீவன். ஆம் இஸ்ரவேல், இஸ்ரவேல் ஜீவிக்கிறது. இஸ்ரவேல் ஜீவிக்கிறதா? ஆமென். ஆம் இஸ்ரவேல் ஹாய் சொல்லுங்க, என் கூட சேர்ந்து பாடுங்க எல்லாரும். ஆம் இஸ்ரவேல் ஹாய். ஆமென், இஸ்ரவேல் ஜீவிக்கிறது. ஓதா அவினு ஹாய் சொல்லுங்க. அவினுனா our father. அவினு, ஓதா அவினு ஹாய் அப்படின்னா பிதாவாகிய தேவன் ஜீவிக்கிறார். சொல்லுங்க, ஆமாவா? பரலோக பிதா ஜீவிக்கிறாரா? ஓதா அவினு ஹாய். ஆமென், ஆமென். யெஷுவா ஹாய், இயேசு ஜீவிக்கிறாரா? யெஷுவா ஹாய். ரோமர் 16:20 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். நசுக்கி போட்டாரா? ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நசுக்கி போட்டார். நசுக்கி போடுவார்னு சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு விரோதமா இருக்கிற சாத்தான் எங்க இருக்கிறான்? இப்ப உங்க காலு கீழே இருக்கிறான். இப்போ நீங்க யோசிங்க, இந்த நாள்ல நீங்கள் ஏதோ ஒரு காரியம் இருக்க போராடுறோம்ல. ஆமென். தேவன் நியமித்ததை பெற்றுக்கொள்ள எது தடையா இருக்கோ அவன் தான் சாத்தான். கரெக்டா? அந்த சாத்தான் இப்ப எங்க இருக்கான்? காலு கீழே இருக்கான். நான் சொன்னேன் ஹாய் அப்படின்னா என்னது? ஜீவன் அர்த்தம், ஜீவிக்கிறார்னு அர்த்தம். ரைட்டா? சோ சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்க காலு கீழே கொடுத்திருக்காரு. நான் சொல்ல போறேன் ஆம் இஸ்ராயல் ஹாய், அவர் ஜீவிக்கிறபடினால் நாம் ஜீவிக்கிறோம்னு சொல்ல போது நீங்க ஹாய் சொல்ல போது ஹே சொல்ல போறீங்க. ஓகே? எப்பெல்லாம் நாங்க ஹாய்னு சத்தம் கேட்குதோ அப்பெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஹே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹே சொல்ல போறீங்க. சரி, காலில் இருக்கிறவனை அப்படியே விட்டுட்டு சொல்லிடலாமா? ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணணும்? நசுக்கணும். சமாதானத்தின் தேவன் சாத்தான அதிகாரத்தை உங்க காலில் கொடுத்துட்டாரு. இப்ப அவன் உங்க காலு கீழே இருக்கான். அவனை என்ன பண்ண போறீங்க? எப்படி நசுக்க போறீங்க? நீங்க அவன் கழுத்து மேல ஏறி குதிக்க போறீங்களா? சும்மா அந்த நாயெல்லாம் வந்து நம்ம கால் கீழே படுத்துக்கிறேன் அந்த மாதிரி நீங்க சாத்தான பேக் பண்ண போறீங்களா? ஆமென். நசுக்க போறீங்க. ரைட்டா? சோ நீங்க ஹாய் அப்படின்னு சொல்லும் போது ஹே சொல்றீங்கல்ல, ஒரு குதிச்சு ஜீவன் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை என்ன பண்ண போறோம்? பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹே அப்படின்னு சொல்லி ஒரு ஜம்ப் பண்ண போறீங்க. அவன் அப்படியே நசுங்கி பாதாளத்துக்கு போயிருவான். நான் ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு வாட்டி பாடி பார்க்கலாமா? அந்த சிஸ்டருக்கு ஒருத்தருக்கு தான் புரிஞ்சிச்சு போல இருக்கு ஹே சொல்லணும்ட்டு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? சரி, இப்போ ஹாய் அப்படின்னு கேட்கும்போது என்னாச்சு?
ஹே சொன்னாங்கல்ல. இப்ப சாத்தான் அப்படியே விட்டுடலாமா? பாடிக்கிட்டே அப்படியே அவன் காலுக்கிலே இருப்பான். காலை சுத்தி சுத்தி வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு அது வரவே கூடாது. நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது ஜெய வீரர்களாக, ஆமென், நீங்க ஜெயத்தை மாத்திரம், ஜீவனை மாத்திரம், வாக்குத்தத்தங்களை மாத்திரம், ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு நீங்க போறீங்க. ஏன்னா சாத்தானை மிதித்து பாதாளத்துக்கு தள்ளிட்டு போறீங்க. ஆமென். சோ நீங்க ஹாய் சொல்லும்போது என்ன பண்ணும்? ஹே. இப்போ ராஜா, பூமியில இருக்கிற ராஜா வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க? அவரை எப்படி வரவேற்கிறாங்க? ஹே சொல்றாங்க, ஊரே சொல்றாங்க, ராஜாதி ராஜா இன்னைக்கு வந்திருக்கிறார் நம்ம மத்தியில. இயேசு மகாராஜா வந்திருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கும் போது, அவர் நமக்கு சகலவற்றையும் செய்யும் பொழுது நாம் அவருக்காக ஹே சொல்ல போறோம். இரண்டாவது காலின் கீழே கொடுக்கப்பட்ட சாத்தானை மிதித்து பாதாளத்துக்கு தள்ள போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜம்ப் இப்படி பண்ணுங்க பாப்போம்.
கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு, நீ தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதோ பலப்படுத்துகிற கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். பலன் அடைகிறீர்கள், பலனை பெற்றுக்கொள்ளுங்க, பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வஸ்திர தொங்கலால் உம்மை மூடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கல். இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை, இனி நீ முகமுகமாய் இருப்பதில்லை. உன் தொங்கை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலன் வந்திருக்கிறது. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறது. பலன் அடைகிறார். பலனை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறது. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறது. அவருடைய வஸ்திரத்தை தொடு 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 தொடு. வஸ்திர தொங்கலால் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண செய்யும்படிக்கு, அவருடைய அதிசயமானவரை உன்னுடைய கண்கள் காணும்படிக்கு. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வல்லமை, வல்லமை, வல்லமை. நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நிரப்பி நிரப்பி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அதிசயமானவரை உன் கண்கள் காணும்படிக்கு உன் கண்கள் திறக்கப்படுகிறது. அதிசயங்களை காண செய்யும்படி உன் கண்கள் திறக்கப்படுகிறது. திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவாயாக. ஜெயம் கொடுக்கிற தேவன் வந்திருக்கிறார். உன்னை ஜெயாலியாக மாற்றும்படிக்கு, உன்னை ஜெயாலியாய் மாற்றும்படிக்கு. ஜெயம் கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து. துயர் நீக்கும் மருத்துவரே சொல்லுங்க. என் துதிக்கு பாத்திரரே, அவர் துதிக்கு பாத்திரம். அன்னை மரியாள் அலபாஸ்டர உடைத்தது போல உடைங்க, உடைங்க. பரிமள தைலத்தை அவருடைய பாதத்துல ஊத்துங்க. சொல்லுங்க ஆண்டவரே, என் பலனே, என் பலனே, என் பலனே. நன்றி, நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு. நீ ஜெயாலி, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். துக்கமுகமாய் இருப்பதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நித்திய வெளிச்சம் உன்னால் உதிக்க போகிறது. நித்திய உடன்படிக்கை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்தது. அறிக்கையிடுங்க. உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கட்டளைகளால பிறக்கப்பட்டதை அவருடைய ரத்தத்தினால முறித்து போட்டார். அவருடைய ரத்தத்தினால கேன்சல் பண்ணார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அடிமைக்கு சுதந்திரவாளியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி சொல்லுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி, 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 நன்றி. நன்றி ஆண்டவரே. உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டார். அவருடைய ரத்தத்தினால குலைத்து போட்டார். உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்து உன் தலையெழுத்தை மாற்றும்படிக்கு பிசாசு ஒரு தலையெழுத்தை எழுதினா அதை கர்த்தர் குலைத்து போட்டார். தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு, அவருடைய வெளிச்சம் உன்மேல் உதிக்கும்படிக்கு, அவருடைய முக பிரகாசம் உன்மேல் ஜொலிக்கும்படிக்கு அவர் உன்னை மீட்டுக் கொண்டார். அவர் சொல்றாரு, நான் விடுவிக்கிறேன், கட்டவிழ்க்கிறேன். இந்த நாள்ல அன்றைக்கு
கழுதையை நான் கட்டவிழ்த்தது போல, மகனே மகளே, எனக்காக நான் உன்னை கட்டவிழ்க்கிறேன். கட்டவிழ்க்கப்படுவாயாக, கட்டவிழ்க்கப்படுவாயாக, கட்டவிழ்க்கப்படுவாயாக. இயேசு உன்மேல் பவனி செல்லும்படிக்கு உன்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அவருடைய மகிமை வெளிப்படும்படிக்கு, அவருடைய வெளிச்சம் உன்மேல் பிரகாசிக்கப்படும்படிக்கு கட்டவிழ்க்கப்பட்டது. நீ கட்டவிழ்க்கப்பட்டாய், நீ கட்டவிழ்க்கப்பட்டாய் என்று கர்த்தர் சொல்றார். இனி நீ ஒரு ஓரமா ஒதுக்கப்பட்டவள் அல்ல, ஒரு ஓரமா ஒதுக்கப்பட்டவள் அல்ல. இயேசு உன்மேல் பவனி செல்லும்படிக்கு, இயேசுவின் முக பிரகாசம், இயேசுவின் வெளிச்சம் உன்மேல் உதிக்கும்படிக்கு கட்டவிழ்க்கப்பட்டாய். நீ இடிக்கப்பட்டவள் அல்ல, இடிக்கப்பட்டவன் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல. நீ கட்டப்படுவாய், தேவனுடைய அலங்காரமான மாளிகையாய் கட்டப்படுவாய், கட்டப்படுவாய். நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். இப்போது நாங்கள் 7 காலங்களை விட போகிறோம். அன்றைக்கு யோசுவாவும் அவனுடைய கூட்டத்தாரும் எக்காலங்களை ஊதி எரிகோவை வீழ்த்தினார்கள். இன்றைக்கு நமக்கு விரோதமா இருக்கிற ஆவிக்குரிய எரிகோ கோட்டையை நாம் வீழ்த்தி தள்ள போகிறோம். 1 to 6 முறை எக்காலங்களை ஊதும்போது நீங்க ஜெபிக்க போறீங்க. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளலாம், முடியாதவர்கள் நின்று கொள்ளலாம். 7வது முறை எக்கால சத்தம் கேட்கும் பொழுது எழுந்து நின்று நாம் ஆர்ப்பரிக்க போகிறோம். 7வது முறை நாம் ஆர்ப்பரித்து பெற்றுக்கொள்ள போகிறோம் ஜெயத்தை. 7வது முறை உனக்கு விரோதமாக இருக்கிற எரிகோ கோட்டையை கர்த்தர் வீழ்த்த போகிறார். அதற்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிற ஜனங்கள், கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்தில் வாசமா இருக்கிற தேவன் அதை கேட்டு உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதலை கேட்கும்படிக்கு இன்றைக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் 1 நிமிஷம் மாத்திரம் ஜெபிக்கலாமா? உங்களை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஜெபிங்க. 1 நிமிஷம் தங்களை தாழ்த்தி, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது பரலோகத்தில் வாசமாயிருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் வேண்டுதலுக்கு நான் பதில் தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தின் தேவனானவர் உன் வேண்டுதலை கேட்கும்படி இன்றைக்கு வந்திருக்கிறார். இயேசு மகாராஜா யூதராஜ சிங்கமாக இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருடைய முகத்தையும் அவர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய முக பிரகாசம் உன்மேல் பிரகாசிக்கப்படும்படிக்கு அவர் உன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக பார்த்து, உன்னுடைய வழிகளை அவருக்கு நேராக திருப்பி, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக உன்னை திருப்பும் பொழுது பரலோகத்தின் தேவனானவர் அதை கேட்கிறார். எல்லா ஜெபம் இருதயத்தை தாழ்த்துங்க, எல்லா இருதயத்தை ஊற்றுங்க. சொல்ற, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ தலை குனிந்து போவதில்லை, நீ தலை குனிந்து போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் வெட்கத்துக்கு பதிலாக, உன் சாம்பலுக்கு பதிலாக உனக்கு சிங்காரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். தாழ்த்துகிறவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், உனக்கு கிருபை அளிக்கிறார். இந்த நாள்ல விடுதலையை பெற்றுக்கொள்ள போறீங்க. இதை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாம் காலம் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சத்துருவுக்கு அவர் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு சகாயம் செய்வேன், மெய்யாகவே நான் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். 2ஆம் காலம்
நாளில் இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்தது போல உன்னில் இருக்கும் இருளை நீக்கினார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். உன்னுடைய இருள் நீங்கி நித்திய வெளிச்சம் உதித்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் நித்திய வெளிச்சம் உதித்தது. உன்னுடைய வறுமை நீங்கிற்று, உன்னுடைய வியாதி நீங்கிற்று, உன் துக்கம் முடிந்தது. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம், நித்திய வெளிச்சம் உன்மேல் உதித்தது. மூன்றாம் காலம் நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை உனக்குள் அனுப்புகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு உயிரடைவீர்கள். உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்துவாய். உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன். உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன். உன்னை காண்கிறவர்கள் இயேசுவை காண்பார்கள். மரித்தவர்கள் எழும்புவார்கள். உன்னுடைய நிழல் பட்ட அநேகர் சுகமடையும்படிக்கு திருச்சபையே கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை வெளிப்படுத்தும்படிக்கு, உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். முத்திரை போடுகிறார். நான்காம் காலம் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன் சத்துருவின் பேரில் நீ களி கூறுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். பெராக்காவில் உன்னை கூட செய்வேன். சத்துருவின் பேரில் நீ களி கூறுவாய். யுத்தம் கர்த்தருடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. கர்த்தரே உனக்காக யுத்தம் செய்வார். அவர் வில்லை முறிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், அம்பை உடைக்கிறார். ஜெயம் பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஜெயம் பெறுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐந்தாம் காலம் சுகித்திருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபே, நீ அலைந்து திரிவதில்லை. யாக்கோபே, உன் முகம் செத்து போவதில்லை. தத்தளிப்பு பண்ணுவர் இல்லாமல் நீ சுகித்திருப்பாய். நீ சுகித்திருப்பாய். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வேரூன்றுவாய். நீ வேரூன்றுவாய். கிறிஸ்துவுக்குள்ள நீ வேரூன்றுவாய். மிகுந்த கனிகளை கொடுப்பாய். ஆறாம் காலம் நாளில் தேவன் மனுஷனை உண்டாக்கி அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சுவாசம் உன்னதத்திலிருந்து உருவாகி வருகிறது. நித்திய சுவாசம், ஜீவன் பெற்றுக் கொள்வாய். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். எல்லாரும் எழுப்பி நிற்க போகும்.
ஏழாவது எக்காலத்தை ஊத போகிறோம். அன்றைக்கு யோசுவாவுக்கு அற்புதம் செய்த தேவன் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த விடுதலையோட கரங்களை தட்டி அந்நிய பாஷையில இதோ பெற்றுக் கொள்ளுங்கள் விடுதலையின் எக்காலம். நம்பர் 8 என்றால் புதிய துவக்கம். நம்பர் 8 என்றால் புதிய துவக்கம். இப்ப நாங்க 8வது எக்காலத்தை ஊத போகிறோம். 2 கரங்களை வானத்திற்கு நேராக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கரங்களை உயர்த்தி உங்களுக்காக அவர் புதிய வாசல்களை திறந்திருக்கிறார். இதோ உட்பிரவேசித்து பெற்றுக்கொள்ளுங்கள் 8ஆம் எக்காலம். ரசத்தினால் உன்னை நிரப்புகிறார். புதிய எண்ணெயால் உன்னை நிரப்புகிறார். புதிய தானியத்தால் உன்னை நிரப்புகிறார். கர்த்தர் திறந்ததை ஒருவனும் துத்த மாட்டான். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உட்பிரவேசித்து பெற்றுக் கொள்ளுங்கள். உட்பிரவேசித்து பெற்றுக் கொள்ளுங்கள். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அடைக்கப்பட்ட வாசலை குறித்து கவலைப்படாத. தேவன் திறந்ததை பெற்றுக் கொள்ளுங்கள். ரெகோபோத்தை கர்த்தர் திறந்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தின் நன்மையினால், தேவனுடைய மகிமையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். என்னாகமம் 6:23-24 படி அவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி, உங்கள் மேல் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தின் மேல, உங்கள் பிள்ளைகளின் மேல, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேல அவர் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராங்க. இந்த 2 கரங்களை உயர்த்தி பிடித்து நாங்க ஹீப்ரூல அந்த வசனத்தை உங்க மேல பேச போகிறோம். என்னாகமம் 6:23-24 நாங்க ஹீப்ரூல பாட போறோம். நீங்க ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இவரேஹா அடோனாய் வைஷ்மரஹா யேர் அடோனாய் பனாவலஹா வெகுனேஹா ஈசா அடோனாய் பனாவலஹா வஷம் லஹா ஷலோம். ஆமென் என்று பாடி பெற்றுக்கொள்ளலாமா? உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர்.
அவர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி அவருடைய மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் நித்திய உடன்படிக்கையினாலும் உன்னை நிலைத்திருக்க பண்ணுவார். அநேகரை கர்த்தர் இன்றைக்கு விடுதலை ஆக்கி இருக்கிறார். சர்ப்பத்தின் ஆவி எரிந்து விழுந்ததை காண்கிறேன். அது சாம்பலானதை காண்கிறேன். தேவன் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், விடுதலையை கொடுத்திருக்கிறார். கட்டவிழ்க்கப்பட்டவர்களாக, விடுவிக்கப்பட்டவர்களாக ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஜெயாளிகளாக முன்குறித்திருக்கிறார். அநேகருடைய நெற்றியில் அவர் முத்திரை போட்டிருக்கிறார். உன் நெற்றியில நீ கர்த்தருக்கு சுதந்திரம், நீ கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதியிருக்கிறார். நித்திய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு, கடைசி கால எழுப்புதலில் பங்கு பெறும்படிக்கு கர்த்தர் முன் குறித்து உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் ஜெயாளிகள், ஜெயம் பெறுவீர்கள். அவர் தமது வார்த்தையினால் சொன்னதை அவர் கரங்களினால் நிறைவேற்றுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென்.